Hello traders. Welcome to Zen Effect. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம் ஸ்ட்ரக்சரில் எப்படி நம்ம லோயர் டைம் ஃப்ரேமில் நம்ம எப்படி நம்ம ப்ராப்பராக என்ட்ரி எடுக்கிறது தான் இந்த ஒரு பர்டிகுலர் வீடியோவில் பார்க்க போகிறோம் சரிங்களா. இப்போ என்னென்னா நம்ம ஆல்ரெடி இந்த ஒரு ட்ரேடிங் ரேஞ்சோட வீடியோ வந்துட்டு யூடியூப்பில் நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கிறோம். ஸோ சப்போஸ் இந்த ட்ரேடிங் ரேஞ்சு நம்ம எப்படி லாக் பண்ணணும் தெரியாத பட்சத்தில் நாங்கள் அந்த ஒரு வீடியோ நீங்கள் போயிட்டு பார்க்கலாம் சரிங்களா. நம்மளோட யூடியூப் சேனலில் ஃப்ரீயாகவே அவைலபிளாக இருக்குது. ஸோ அங்கே போயிட்டு நீங்கள் செக் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ என்னென்னா பிஃபோர் என்ட்ரிங் நம்மளோட ஃப்ரீ டெலகிராம் குரூப்போட லிங்க் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க சரிங்களா. நெக்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்னா என்ன அப்படின்னா எப்பயுமே ஸ்மார்ட் மணி, அதாவது ஸ்மார்ட் மணின்னு நம்ம யாரை சொல்கிறோம் அப்படின்னா இன்ஸ்டிடியூஷன் சரிங்களா. பெரிய பெரிய பேங்க்ஸ், ஹெட்ஜ் ஃபண்ட்ஸ் எல்லாருமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு லிக்விடிட்டியை வந்துட்டு ஹண்ட் பண்ணாமல் ஒரு ஸ்ட்ரக்சர் பிரேக்கை வைக்க மாட்டாங்க. என்னன்னு நான் எதை மீன் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் சரிங்களா. இது நான் எல்லா வீடியோலையும் மென்ஷன் பண்ணுவேன். ரீசன் என்னன்னா நம்ம அந்த இடத்துல லிக்விடிட்டியே ஆகிடக்கூடாது. எப்பயுமே ஒரு ட்ரேட் பண்ணுறோங்கிற ஒரு நோக்கத்தில் இருக்கிறோம் அப்படின்னா, ஏன்னா எல்லாருமே ட்ரேட் பண்ணுறோம். அப்போ அந்த சமயத்தில் நம்ம வந்துட்டு லிக்விடிட்டியாக இருந்துடக்கூடாது. லிக்விடிட்டி நான் எதை மீன் பண்ணுறேன் அப்படின்னா நம்மளோட ஸ்டாப் லாஸை மார்க்கெட் எடுத்துடக்கூடாதுன்னு தான். அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் இந்த இடத்துல பதிவு பண்ணுறேன். என்னன்னா இப்போ இந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டி இருக்குது. அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ட்ரெண்ட் லைன் பிளேயர்ஸ் இங்கே ஒரு மார்க்கெட் கிளிக் பண்ணி இங்கேருந்து ஒரு பைக்கு பார்க்குறாங்க. பிரேக் அவுட் ட்ரேடர்ஸை இங்கேருந்து மார்க்கெட் பிரேக் பண்ணதுக்கப்புறம் ரீடெஸ்ட்டில் எடுப்பாங்க சரிங்களா. இன்னொரு ட்ரேடர்ஸ் எப்படி இருப்பாங்க அப்படின்னா இங்கே ஒரு பிரேக் அவுட் கொடுத்தோன்னே ஆஹா ட்ரெண்டு வந்துட்டு சேஞ்ச் ஆகிடுச்சு, அப்போ அகைன் ரீடெஸ்ட்டில் வந்துட்டு என்ட்ரி ஆகலான்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் மார்க்கெட் என்ன பண்ணோம் அப்படின்னா இங்கே இருக்கிற லிக்விடிட்டி, ஏன்னா இங்கே இருக்கிற லிக்விடிட்டியை மார்க்கெட் ஆல்ரெடி எடுத்துருச்சு சரிங்களா. அப்போ மிச்சம் இருக்கிறது பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற லிக்விடிட்டி மட்டும் தான். அப்போ மார்க்கெட் என்ன பண்ணோம் அப்படின்னா அதாவது இன்ஸ்டிடியூஷன் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய லிக்விடிட்டி எடுக்கிறதுக்கு மேனுப்ளேட் பண்ணுவாங்க. அவங்க 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 வந்துட்டு மெயினாக மேனுப்ளேட் பண்ணிவிட்டு நம்மளோட லிக்விடிட்டியை வந்துட்டு ஹண்ட் பண்ணுவாங்க. நம்மளோட ஸ்டாப் லாஸு எடுத்துட்டு அவங்களோட ரியல் மூவ்மெண்ட் இருக்கும். ரீசன் என்னன்னா என்ன காரணம் அப்படின்னா இங்கே எல்லாமே ஒருத்தவங்க பை பண்ணியிருக்கிறாங்க சரிங்களா. அப்போ என்ன வரும், என்ன மூவ்மெண்ட் கொடுப்பாங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் பிளேயர்ஸ் வந்துட்டு இங்கே பை பண்ணலான்னு இருப்பாங்க. அப்போ இங்கே பை எக்ஸிக்யூஷன் பண்ணும்போது இங்கே அவங்களோட ஸ்டாப் லாஸ் வந்துட்டு ஹிட் ஆகுது. இங்கே வந்துட்டு நிறைய பையர்ஸ் இருக்கிறாங்க. ப்ளஸ் வந்துட்டு இங்கே ஒரு பிரேக் அவுட் ஆகுது. அப்போ இங்கே வந்துட்டு ரீடெஸ்ட்டில் செல் பண்ணலான்னு வச்சுருப்பாங்க. ஆனால் மார்க்கெட் என்ன பண்ணோம் அப்படின்னா இங்கே இருக்கிற ஸ்டாப் லாஸ் எல்லாம் மார்க்கெட் எடுத்துட்டு அப்படியே ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் கொடுப்போம். அப்போ அவங்களோட நோக்கம் என்னன்னா பைக்கு போகணுன்னு தான், புல்லிஷாக போகணுன்னு தான் அவங்களோட நோக்கம். ஆனால் அவங்களோட ஸ்டாப் லாஸ் எல்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா புல்லிஷான மூவ்மெண்ட் கொடுக்குறாங்க. அப்போ இங்கே இருக்கிற பையர்ஸ் வந்துட்டு ட்ராப் ஆகுறாங்க. ப்ளஸ் வந்துட்டு இங்கே பிரேக் அவுட் ட்ரேடர்ஸ் வந்துட்டு எஸ்எல் அடிக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு செல் பண்ணுறதுக்கு ரீடெஸ்ட்டில் செல் பண்ணுறவங்களும் அந்த இடத்துல எஸ்எல் விட்டு, அதாவது மார்க்கெட்டை விட்டு எக்ஸிட் ஆகுறாங்க. ரீசன் இதுதான். அப்போ ஸ்மார்ட் மணி பிளேயர்ஸ் எப்பயுமே ஒரு ஸ்டாப் லாஸை அர்ன் பண்ணாமல் ஒரு பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சருங்கிறது வைக்க மாட்டாங்க. இந்த ஒரு ரீசனை மட்டும் புரிஞ்சுக்கோங்க சரிங்களா. அதுக்கு தான் நம்ம இந்த ஒரு ட்ரேடிங் ரேஞ்சை வந்துட்டு லாக் பண்ணுறோம் சரிங்களா. இது பொதுவாக எல்லா எஸ்எம்சி ட்ரேடர்ஸுக்கும் தெரிஞ்சது தான். ஒரு இன்டியூஸ்மெண்ட் எடுக்க வச்சதுக்கப்புறம் அந்த ஸ்டாப் லாஸ் எடுக்க வச்சதுக்கப்புறம் அங்கே ஒரு பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சர் பார்க்குறோம், விச் இஸ் வெரி பவர்ஃபுல். ஒரு நார்மலாக ஒரு பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சர் பார்க்குறதுக்கும் ஒரு இன்டியூஸ்மெண்ட் வச்சு ஒரு பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சர் பார்க்குறதுக்கும் வித்தியாசம் நிறைய இருக்குது சரிங்களா. இப்போ என்னன்னா ஒரு பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சர் பார்த்ததுக்கப்புறம் அகெயின் மார்க்கெட் என்ன பண்ணோம், ஒரு இன்டியூஸ்மெண்ட் கலெக்ட் பண்ணிவிட்டு கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் இந்த இந்த ஒரு நிலைமையில நிற்கும். அப்போ என்ன பண்ணலான்னா லோயர் டைம் ஃப்ரேம் சுவிட்ச் பண்ணிவிட்டு இங்கேருந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா செல்லிங்க்கான நம்மளோட செட்டப்ஸை வந்துட்டு இந்த பர்டிகுலர் இடத்துல வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணலாம். எங்கே வரையும்னா இங்கே இருக்கிற டிமாண்ட் வரையும் நம்மளோட செல்லிங் செட்டப்ஸை வந்துட்டு இந்த ஹையிலேருந்து நம்ம இந்த லோ வரையும் நம்ம பார்க்கலாம் சரிங்களா. இது வந்துட்டு ஒரு 1 டே டைம் ஃப்ரேம் அப்படின்னா நம்ம ஒரு 15 to 1 hour, மெயினாக 15 மினிட்ஸில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஹையிலேருந்து நம்ம செல்லிங்க்கான நம்மளோட ஒர்க்கை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். எங்கே அப்படின்னா இந்த ஒரு டிமாண்ட் வரையும் நம்ம செல்லிங்ஸை வந்துட்டு ப்ளேஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சிஹெச் வச்சதுக்கப்புறம் நம்மளோட பை செட்டப்ஸ் வந்துட்டு பார்க்கலாம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய ஹை வரையும் சரிங்களா. ஏன்னா மார்க்கெட் வந்துட்டு ஒரு புல்லிஷ் மூமெண்ட்டில் இருக்குது. அப்போ மார்க்கெட்டு இந்த ஒரு லோ உடைக்கும்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. ரீசன் என்னன்னா மார்க்கெட்டு டிமாண்ட் எடுத்துகிட்டு வரும். அப்போ இந்த டிமாண்ட்லேருந்து மார்க்கெட் அகெயின் ஒரு ஹையை வைக்கிறதுக்காக பிளான் தான் அங்கே வச்சுருக்கோம். அப்போ நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா இந்த லோவை வந்துட்டு ஸ்வீப் பண்ணோம், இந்த லோக்கு கீழே நம்ம செல்லிங் பார்க்கலாம். அதாவது இங்கே செல்லிங் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த லோ வரையும் நம்ம பார்க்கலாங்கிறத நோக்கம் இருக்கக்கூடாது. ரீசன் என்னன்னா மார்க்கெட் டிமாண்ட் எடுத்துகிட்டு வரும். அப்போ இந்த டிமாண்ட் வரையும் நம்ம டார்கெட் வச்சுக்கிறது நல்லது.
சரிங்களா? அப்ப அகைன் மார்க்கெட் இங்கருந்து ஒரு சிஹெச்ஓசிஹெச் வச்சுட்டான் அப்படின்னா, நம்ம என்ன பண்ணலாம்னா, ப்ராபப்ளி மார்க்கெட் இங்கருந்து புல்லிஷ் ஆகும். அப்ப இந்த இருக்கக்கூடிய ஹை வரையும் நம்ம என்ன பண்ணலாம், டார்கெட் வந்துட்டு பிளேஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் சரிங்களா? இது புல்லிஷ்ஷுக்கு அண்ட் பியரிஷ்ஷுக்கு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் நான் சொன்ன மாரி ஒரு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ட்ரேடிங் ரேஞ்ச் லாக் பண்றோம் இன்டியூஸ்மென்ட்டோட. ஒன்ஸ் கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் இங்க பிளேஸ் ஆகு கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் இங்க ட்ரேட் ஆகும்போது, நம்மளோட ட்ரேடிங்கோட நம்மளோட டைம் ஃப்ரேம வந்துட்டு லோயர் டைம் ஃப்ரேம்க்கு வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம். ப்ராபப்ளி இது வந்துட்டு ஒரு 1 டேயோட டைம் ஃப்ரேம் அப்டின்னா, 1 டேயோட சப்ளை வந்துட்டு நமக்கு இங்க இருக்குது. அப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்டின்னா, லோயர் டைம் ஃப்ரேமான 15 மினிட்ஸ்ல போயிட்டு நமக்கான செட்டப்ஸ வந்துட்டு இங்க ஐடென்டிஃபை பண்ணணும். அப்ப எங்க வரையும் நம்ம பை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய ஆர்டர் ப்ளாக்கான சப்ளை. 1 டேயோட சப்ளை வர நம்ம பை பண்றோம். இங்க ஒரு சிஹெச்ஓசிஹெச் வச்சதுக்கப்புறம், இங்க இருக்கக்கூடிய லோ வந்துட்டு டார்கெட் பண்றோம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா, ஒரு சிஹெச்ஓசிஹெச்ன்னு ஒண்ணு நம்ம பார்க்குறோம் அப்டின்னா, அது 2 ப்ராபபிலிட்டி இருக்குது. சரிங்களா? ஒரு சிஹெச்ஓசிஹெச்ன்னு நம்ம பார்க்குறோம் அப்டின்னா, அது 2 விதமா நம்ம என்ட்ரி போடலாம். ஸோ அத தான் நான் இங்க போட்டிருக்கிறேன். ஃபர்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா, இந்த 2 ஒரு 2மே சிஹெச்ஓசிஹெச் தான். பட் இங்க வந்துட்டு சிமிலர் 2 சிஹெச்ஓசிஹெச்சுக்கும் ஒரு சிமிலர் இருக்குது. ஒரு டிஃபரன்ஸ் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்க அப்டின்னா, இங்க சிஹெச்ஓசிஹெச் வைக்கிறதுக்கு முன்னாடி இங்க மார்க்கெட் என்ன பண்ணியிருக்குதா அப்டின்னா, பாடி க்ளோஸ் பண்ணியிருக்குதாம். இந்த லோக்கு கீழ மார்க்கெட் என்ன பண்ணியிருக்குது அப்டின்னா, பாடி க்ளோஸ் பண்ணியிருக்கிறான். ஸோ அப்ப நம்ம என்னலாம் பண்ணலாம் அப்டின்னா, பாடி க்ளோஸ் பண்ணா அப்டின்னா, நம்ம அகைன் ஒரு இன்டியூஸ்மென்ட் பார்த்துட்டு பை பண்ண போறோம். சரிங்களா? ஏன் அப்டின்னா, இதுக்கு கீழ லிக்விடிட்டி இருக்கிறதுனால நம்ம என்ன பண்றோம் அப்டின்னா, ஃபங்ஷன் படி இங்க இருக்கக்கூடிய லிக்விடிட்டிய மார்க்கெட் எடுத்ததுக்கு அப்புறம் இங்கருந்து நம்மளோட பையிங்ஸ வந்துட்டு பிளேஸ் பண்ணலாம். ஸோ இங்க பாடி க்ளோஸ் பண்ணதுனால நம்ம அடிஷனலா ஒரு இன்டியூஸ்மென்ட் பார்க்குறோம். இங்க பார்த்தீங்கன்னா, பாடி க்ளோஸ் எதுவுமே பண்ணல. விச் இஸ் ஸ்வீப் பண்ணியிருக்கிறான். லிக்விடிட்டி ஸ்வீப்ன்னு நம்ம சொல்றோம். ஸோ எக்ஸ். லிக்விடிட்டி ஸ்வீப்ப தான் நம்ம எக்ஸ்ன்னு மென்ஷன் பண்றோம். அப்ப இங்க வந்துட்டு நீங்க அடிஷனலா எந்த ஒரு இன்டியூஸ்மென்ட் பார்க்கணும்னு அவசியம் இல்ல. அதாவது ட்ராப் எதுவுமே பார்க்கணும்னு அவசியம் இல்ல. இன்டியூஸ்மென்ட் என்னன்னு தெரியல அப்டின்னா, ப்ரீவியஸ் வீடியோவ நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்களா? அப்ப நீங்க தாராளமா இந்த இடத்துல டைரக்ட்டா நீங்க என்ட்ரி போலாம். லைக் நீங்க நீங்க வந்துட்டு ஒரு சிஹெச் பார்க்குறீங்க அப்டின்னா, இந்த ஒரு ஆர்டர் பிளாக்ல நீங்க டைரக்ட்டா என்ட்ரி போலாம். ஆர்டர் பிளாக்கா இருந்தாலும் சரி, எஃப்இஜியா இருந்தாலும் சரி. சரிங்களா? இதுதான் சிஹெச்க்கு இருக்கக்கூடிய வித்தியாசம். சரிங்களா? ஒன்ஸ் நீங்க இந்த ஒரு ஸ்ட்ரக்சர ஃபாலோ பண்றீங்க. ஒன்ஸ் அந்த ஸ்ட்ரக்சருக்கான கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் ஒரு இன்டியூஸ்மென்ட் எடுத்ததுக்கப்புறம், நம்மளோட டைம் ஃப்ரேம வந்துட்டு லோயர் டைம் ஃப்ரேம்க்கு ஸ்விட்ச் பண்றோம். ஸோ அங்கருந்து நம்ம என்ன பண்றோம் அப்டின்னா, பை செட்டப்ஸ் வந்துட்டு எதிர்பார்க்குறோம். எங்க வரையும் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு சப்ளை. ஸோ அந்த சப்ளைல ஒரு சிஹெச் வச்சதுக்கப்புறம், இங்க இருக்கக்கூடிய லோவ வந்துட்டு டார்கெட் பண்ண போறோம். ஸோ 2 விதமான டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா, சிஹெச் இது ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். என்னன்னா, பாடி க்ளோஸ் வச்சிருக்கிறேன் அப்டின்னா, நான் அகைன் ரிமைண்ட் பண்றேன் சரிங்களா? பாடி க்ளோஸ் வச்சதுக்கப்புறம், இங்க ஒரு இன்டியூஸ்மென்ட் அடிஷனலா பார்த்து பை பண்றோம். இங்க எந்த ஒரு இன்டியூஸ்மென்ட்டும் பார்க்க தேவையில்ல. ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்க வந்துட்டு எனக்கு ஸ்வீப் பண்ணியிருக்கிறான். ஐ ஹோப் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். புரியல அப்டின்னா, அகைன் இந்த வீடியோவ பாருங்க சரிங்களா? ஸோ என்ட்ரி டைப்ஸ்ன்னு பார்த்தீங்க அப்டின்னா, ஒரு 3 விதமா நம்ம என்ட்ரி எடுக்க போறோம். சரிங்களா? நான் நான் சொன்ன மாரி, ஸோ 1 டேவோட ஹைலருந்து லோ, அந்த ஒரு ஆர்டர் பிளாக் அண்ட் ஆர்டர் பிளாக்லருந்து அந்த ஒரு ஹைய வந்துட்டு டார்கெட் பண்ண போறோம். அப்போ லோயர் டைம் ஃப்ரேம்ல இந்த ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைச்சா நம்ம ட்ரேட் போலாம். சரிங்களா? இப்ப என்னன்னா, ஒரு இன்டியூஸ்மென்ட் எடுத்ததுக்கு அப்புறம், சரிங்களா? இன்டியூஸ்மென்ட் எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் அவன் வச்சுட்டான் அப்டின்னா, அந்த ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வச்சதும் நம்ம வந்துட்டு என்ட்ரி எடுக்க போறோம். சரிங்களா? சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வச்சதும், நீங்க ரீடெஸ்ட்ல என்ட்ரி போடலாம். ஆர் எல்ஸ் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வச்சதுக்கு அப்புறமே நீங்க இங்க இருந்தே நீங்க என்ட்ரி போட்டு, அந்த ஒரு 15 மினிட்ஸோட ஹைய தான் நீங்க டார்கெட் பண்ண போறீங்க. ஏன்னா ப்ராபப்ளி நம்ம வந்துட்டு 1 டேல நம்ம ஸ்ட்ரக்சர் மார்க் பண்ணிட்டு, 15 மினிட்ஸ்ல தான் நம்ம என்ட்ரி எடுக்க போறோம். ஸோ அங்க இருக்கக்கூடிய சிஹெச்ஓசிஹெச்ல நம்ம டைரக்ட்டா என்ட்ரி எடுக்க போறோம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா, இன்டியூஸ்மென்ட் எடுத்ததுக்கு அப்புறம், அங்க இருக்கக்கூடிய ஒரு ஆர்டர் பிளாக்ல நம்ம அக்ரெசிவா என்ட்ரி போடலாம். இன்டியூஸ்மென்ட் எடுத்ததுக்கு அப்புறம், அங்க இருக்கக்கூடிய ஆர்டர் பிளாக்ல நம்ம என்ன பண்ண போறோம், அங்க ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் பார்த்துட்டு, இந்த சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்ல நம்ம டைரக்ட்டா என்ட்ரி எடுக்க போறோம். நீங்க தாராளமா இங்க இருந்து நீங்க என்ட்ரி எடுக்கலாம். சரிங்களா? ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு, இது செகண்டு. ஸோ தேர்டு பார்த்தீங்கன்னா, சிங்கிள் கேண்டில் ஆர்டர் பிளாக். இது உங்களுக்கு இன் டெப்த்தா எடுக்கணும் அப்டின்னா, இதுக்கு நான் தனியா டாபிக் வச்சிருக்கிறேன். சரிங்களா? ஒன்ஸ் அந்த இன்டியூஸ்மென்ட் எடுத்ததுக்கப்புறம், ஒரு சிங்கிள் கேண்டில் ஆர்டர் பிளாக் பார்த்துட்டு, அங்க இருக்கக்கூடிய ஆர்டர் பிளாக்ல நம்ம ரீடெஸ்ட்ல என்ட்ரி எடுக்கலாம். தேர் ஆர் 3 என்ட்ரி டைப்ஸ். ஸோ இந்த 3மே கொஞ்சம் பவர்ஃபுல்லா தான் இருக்கும். ஸோ நான் வந்துட்டு இத வந்துட்டு உங்களுக்கு ரியல் சார்ட் எக்ஸாம்பிள்ல காட்டுறேன். நான் அதுக்கு முன்னாடி என்ன சொன்னேன்னா, இந்த ஒரு 3 விதமான என்ட்ரிய நீங்க பேக் டெஸ்ட் பண்ணுங்க. சரிங்களா? ப்ராப்பரா பேக் டெஸ்ட் பண்ணுங்க. டெமோ அக்கவுண்ட்ல பண்ணுங்க.
எப்படி இது சூட்டபிள் பண்ணணுங்கிறத உங்களுக்கு நீங்களே ஒரு ஸ்ட்ராட்டஜிய பில்ட் பண்ணிக்கணும். சரிங்களா? நான் ஒண்ணு சொல்லி தரேன் அப்படின்ட்டு பிளாங்க்கா நீங்க போக்கூடாது. ஏன்னா அது உங்களுக்கே தெரியும். சரிங்களா? ஏன்னா நான் செபி ரிஜிஸ்டர் கிடையாது. ஸோ எல்லாமே உங்களோட ஓன் ரிஸ்க்ல தான் போக போறீங்க. ப்ராப்பரா நீங்க பேக் டெஸ்ட் பண்ணுனாக்கா உங்களுக்கே தெரிஞ்சிரும். என்ன நடக்குது மார்க்கெட்டுக்குள்ளார ஒரு இன்வெஸ்ட்மென்ட் எடுத்ததுக்கு அப்புறம் என்ன ஒரு மூவ்மெண்ட் வருது. எடுக்கும்போது ஏன் அந்த மூவ்மெண்ட் வருது? எடுத்ததுக்கு அப்புறம் ஏன் மூவ்மெண்ட் வருது? ஏன் அதுக்கு முன்னாடிலாம் அந்த ஒரு மூவ்மெண்ட்ட நம்மளால பார்க்க முடியல பெரும்பாலும் பார்க்க முடியுங்கிறது இந்த ஒரு வீடியோல உங்களுக்கு புரிஞ்சுப்பீங்க. சரிங்களா? ஸோ இன்டியூஸ்மென்ட் உங்களுக்கு புரியலன்னா ப்ரீவியஸ் ஆன வீடியோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஸோ நம்ம வந்துட்டு ரியல் சார்ட் எக்ஸாம்பிள உங்களுக்கு ப்ராப்பரா ஷோ பண்றேன். ஸோ ரியல் சார்ட் எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா எனக்கு யூரோ எல்சியோட ஒன் டே டைம் ஃப்ரேம் சரிங்களா கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே ஒரு இன்டியூஸ்மெண்ட் கொடுத்துருக்குறான். ஸோ ஒன்ஸ் அந்த இன்டியூஸ்மெண்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய ஹை வந்துட்டு வேலிட் ஹையர் ஹை சரிங்களா. ஸோ ஹையர் லோ வந்துட்டு எப்போ வேலிட் ஆகும் அப்படின்னா இந்த ஹையர் ஹைக்கு மேலே மார்க்கெட் வந்துட்டு இந்த இடத்துல பாடி க்ளோஸ் பண்ணணும். அதாவது கேண்டில் க்ளோஸுங்கிறது கம்பல்சரி பண்ணணும். ஸோ கேண்டில் க்ளோஸ் நடந்துருச்சு அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய லோ வந்துட்டு வேலிட் சரிங்களா. இந்த லோ வேலிடு இந்த ஒரு ஹை வேலிடு சரிங்களா. ஸோ இப்போ என்னன்னா நான் சொன்ன மாதிரி அந்த ஸ்ட்ரக்சரு இப்போ அந்த இன்டியூஸ்மெண்ட்டை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். நம்ம இங்கே இருக்கக்கூடிய ஹையை நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன பண்ணணும்னா அகெயின் மார்க்கெட் இன்டியூஸ்மெண்ட் எடுக்கணும். அப்போ இந்த ஹைலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹைலேருந்து இந்த ஹையோ இந்த ஹை தான் இருக்கிறதுலே ஹை. அப்போ இங்கேருந்து லெஃப்ட்லேயே பார்த்தீங்கன்னா இதுதான் இன்டியூஸ்மெண்ட் எடுத்திருப்போம். அப்போ ப்ராப்ளி இதுதான் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஹை தான் வேலிடு சரிங்களா. இந்த ஹை சாரி இந்த ஒரு ஹை. அப்போ என்னன்னா நம்மளோட ட்ரேடிங் ரேஞ்சு பார்த்தீங்கன்னா இந்த லோல இருந்து இந்த ஹை. அப்போ இந்த லோல இருந்து ஹை மார்க் பண்ணியிருக்கோம்ல. அப்போ இதுக்கு கீழே எதனா ஒரு இம்பேலன்ஸோட இருக்கிற ஆர்டர் பிளாக்கை நம்ம மார்க் பண்ணுறோம் சரிங்களா. எனக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே ஒரு ஆர்டர் பிளாக் இருக்குது கிளியர். ஸோ இந்த ஒரு ஆர்டர் பிளாக் வரையும் இந்த ஒரு இன்டியூஸ்மெண்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்னா இங்கே இருக்கக்கூடிய ஆர்டர் பிளாக் வரையும் நான் என்ன பண்ணலாம் லோயர் டைம் ஃப்ரேமில் நாம செட்டப்ஸுங்கிறது பார்க்கலாம் சரிங்களா. அப்போ ஒன்ஸ் இந்த ஆர்டர் பிளாக் சீல் வந்துடுச்சு அப்படின்னா நம்ம ஒரு ரிவர்சல் பார்க்கலாம். இங்கே இருக்கக்கூடிய ஹை வரையும் நம்ம ஒரு ரிவர்சல் செட்டப்ஸ் பார்க்கலாம் சரிங்களா. நான் லோயர் டைம் ஃப்ரேமில் போயிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன் சரிங்களா. ஸோ இந்த சைடு நீங்கள் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்துட்டு எனக்கு ஒன் டேயோட இன்டியூஸ்மெண்ட் கலெக்ட் பண்ணியிருப்போம் சரிங்களா. அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நான் ஆல்ரெடி மார்க் பண்ணி வச்சுக்கிறேன் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் சரிங்களா. ஸோ ஒன்ஸ் இங்கே வந்துட்டு எனக்கு இன்டியூஸ்மெண்ட் எடுத்ததுக்கப்புறம் சரிங்களா எனக்கு இங்கே கரண்ட்டாக பாருங்கள் எனக்கு ஒரு இன்டியூஸ்மெண்ட் எடுத்துருக்குறானா. ஸோ நம்ம இன்டியூஸ்மெண்ட் எடுத்ததுக்கப்புறம் ரெண்டு விதமாக என்ட்ரி போகலாம். 3 விதமாக கூட நம்ம என்ட்ரி போகலாம். என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்டியூஸ்மெண்ட்டுக்கு மேலே இருக்கிற ஆர்டர் பிளாக் சரிங்களா. அந்த ஆர்டர் பிளாக்ல நம்ம என்ன பண்ணலாம் டேப் பண்ணதும் நம்ம என்ட்ரி போகலாம். அங்கே ஒரு சிஹெச் பார்த்துட்டு அங்கே வந்து நம்ம டைரெக்டாக என்ட்ரி எடுத்துகிட்டு இங்கே இருக்கக்கூடிய நம்ம லோவை கூட நம்ம டார்கெட் பண்ணலாம் சரிங்களா. இன்னொன்று பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் ஒரு சிங்கிள் கேண்டில் ஆர்டர் பிளாக்னு ஒன்று பார்ப்போம். அந்த கான்செப்ட் வந்து நான் அப்கமிங்கில் நான் டீச் பண்ணுறேன். உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் சரிங்களா. ஜஸ்ட் மார்க்கெட் ஒரு ஆர்டர் பிளாக்கை ஃபெயில் பண்ணுது அப்படின்னாலே அந்த ஆர்டர் பிளாக் கீழே வந்துட்டு க்ளோஸ் வைக்குதுன்னா நம்ம அங்கே கூட நம்ம டேரெக்டாக என்ட்ரி போகலாம். பட் அதுக்கு ஒரு சில ரூல்ஸ் எல்லாம் இருக்குது. அதை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணணும் சரிங்களா. ஸோ இங்கே எனக்கு மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கிறான் இங்கே இருக்கக்கூடிய இன்டியூஸ்மெண்ட் எடுத்துருக்கிறானா எனக்கு இந்த லைன் மூவ்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இன்டியூஸ்மெண்ட்டும் இல்லை சரிங்களா. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் இங்கே இன்டியூஸ்மெண்ட் எடுத்த கேண்டில் அதாவது சிங்கிள் கேண்டில் ஆர்டர் பிளாக்னு சொல்கிறோமா. ஸோ அங்கே நம்ம டைரெக்டாக என்ட்ரி போகிறோம். ஸோ டார்கெட் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய லோவை நம்ம டைரெக்டாக டார்கெட் பண்ணுறோம். அதாவது இந்த ஒரு கரண்ட் லோ 15 மினிட்ஸோட லோவை நம்ம டார்கெட் பண்ணுறோம் சரிங்களா. ஸோ எனக்கு இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு கரண்ட்டாக எந்த ஒரு இன்டியூஸ்மெண்ட்டும் இல்லை. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எந்த இன்டியூஸ்மெண்ட்டும் இல்லை. ஸோ இங்கே பாருங்களேன் எனக்கு ப்ராப்பராக ஒரு இன்டியூஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறான். ஸோ இங்கே கரண்ட்டாக பாருங்கள் எனக்கு இந்த லோல இருந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு இன்டியூஸ்மெண்ட் எனக்கு பண்ணியிருக்கிறான் சரிங்களா. அப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஒரு ட்ரேடு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அதாவது நம்ம என்ட்ரி டைப் படி இங்கே இருக்கக்கூடிய ஆர்டர் பிளாக்ல நம்ம செல்லிங் பார்க்கலாம் வித் சிங்கிள் கேண்டில் ஆர்டர் பிளாக்கு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம டேரெக்டாக சிங்கிள் கேண்டில் மட்டும் அதாவது ஸ்கூப் மட்டும் பார்த்துட்டு டேரெக்டாக என்ட்ரி போட்டு இங்கே இருக்கக்கூடிய ஆர்டர் பிளாக்கோ இல்லை லோவோ கூட நம்ம என்ன பண்ணலாம் டார்கெட் பண்ணலாம் சரிங்களா. இல்லைன்னா மார்க்கெட் என்ன பண்ணுறான் நான் அதான் சொன்ன மாதிரி நம்ம மல்டிபிள் டைம்ஸ் என்ட்ரி பண்ணலாம். பட் இது பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெண்டு கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா. அப்போ இங்கே என்ன பண்ணுறான் இங்கே இருக்கக்கூடிய ஒரு சப்ளை பாயிண்ட்டு. அப்போ இந்த சப்ளை வரையும் உங்களுக்கு போகும்னு தெரியுது. லைக் நீங்கள் எந்த ஒரு சப்ளையை கூட வச்சுக்கலாம் சரிங்களா. எந்த ஒரு சப்ளையாக இருந்தாலும் மார்க்கெட் இந்த ஒரு சப்ளை வரையும் ட்ராவல் ஆக போகுதுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா மார்க்கெட் ஒன்ஸ் இந்த ஒரு இன்டியூஸ்மெண்ட் எடுத்ததுக்கப்புறம் சரிங்களா இந்த லோவில்
அவன் என்ன பண்ணியிருக்கிறான்? ஸ்வீப் வச்சிருக்கிறானா? அப்போ ஸ்வீப் வச்சிருக்கிறான்னா, அதுக்கு கீழ அவனுக்கு வேலை இல்லன்னு அர்த்தம். அப்போ இப்ப எப்ப இங்க வருவான் அப்படின்னா, இந்த லோவ எப்ப அவன் தாண்டி க்ளோஸ் வைப்பான் அப்படின்னா, அவனுக்கான லிக்விடிட்டி கலெக்ட் பண்ணதுக்கப்புறம், ஆர் எல்ஸ் ஒரு சப்ளை எடுத்ததுக்கப்புறம் மார்க்கெட் கீழ வரும். அதாவது நெறைய பாசிபிலிட்டீஸ் அதிகமா இருக்குது. சரிங்களா? அப்போ இங்க நீங்க ஸ்வீப்ப பார்த்துட்டு, ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் பார்த்துட்டு, ஒரு அடிஷனலா ஒரு மைனர் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் பார்த்துட்டு, நீங்க என்ன பண்ணலாம்னா, இங்க பையிங் பண்ணலாம். பட் இது ரிஸ்கி. சரிங்களா? இங்க என்ன பண்றோம், நம்ம ஒரு இன்டியூஸ்மென்ட் பார்த்துட்டு, அதுக்கு கீழ இருக்கிற ஆர்டர் பிளாக்ல நம்ம பை பண்றோம். வித் ஒரு சிங்கிள் கேண்டில் ஆர்டர் பிளாக்ல பை பண்ணிட்டு, இங்க இருக்கக்கூடிய சப்ளை டார்கெட் பண்றோம். ஏன்னா, இந்த சப்ளை வரையும் போகும்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம இந்த மாரி பண்ணலாம். சரிங்களா? பட் இந்த மாரி பை பண்றது ரிஸ்கி. பட் ட்ரெண்ட் கூட போறது வந்துட்டு சேஃப். சரிங்களா? மார்க்கெட் என்ன பண்றான் அகைனு, ஸோ இங்க இருக்கக்கூடிய ஹையஸ்ட் பி பண்ணிட்டு, இங்க ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வைக்கிறான். இங்க வந்துட்டு அப் ட்ரெண்டா மாறுனது எனக்கு இங்க டவுன் ட்ரெண்டா மாறும். ஏன் அப்டின்னா, இங்க எனக்கு கரண்ட்டா இங்க தான் இன்டியூஸ்மென்ட் எடுத்திருக்கிறான். அப்ப இன்டியூஸ்மென்ட் எடுத்த கேண்டிலுக்கு கீழ அவன் க்ளோஸ் வைக்கிறான்னா, அவனோட ட்ரெண்ட சேஞ்ச் பண்றான்னு அர்த்தம். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா, இங்க கரண்ட்டா பார்த்தீங்கன்னா, இன்டியூஸ்மென்ட் எடுத்திருக்கிறான் அகைன். இந்த லோல இருந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த ஒரு இன்டியூஸ்மென்ட் எடுத்திருக்கிறான். சரிங்களா? இன்டியூஸ்மென்ட் எடுத்ததுக்கப்புறம் அங்க இருக்கக்கூடிய மேல கரண்ட்டா இருக்கக்கூடிய சப்ளைல நான் என்னோட செல்லிங்ஸ போடலாம். வித் சிங்கிள் கேண்டில் ஆர்டர் பிளாக். மார்க்கெட் எனக்கு இங்க ஸ்வீப் பண்ணியிருக்கிறான். எக்ஸ்ட்ரா கன்ஃபர்மேஷனு. ஸ்வீப் பண்ணிட்டு, இங்க எனக்கு க்ளோஸ் வச்சிருக்கிறான். அப்போ இங்க க்ளோஸ் வச்சிருக்கிறான் அப்டின்னா, நான் டைரக்ட்டா இங்க செல்லிங்க்காக போலாம். நம்ம ப்ராப்பரா செல்லிங் பண்ணலாம். சரிங்களா? ஸோ அகைன் பார்த்தீங்கன்னா, நமக்கு எத்தன என்ட்ரி கிடைக்குது பாருங்களேன். ஜஸ்ட் 1 டேவோட ஒரு லெக் மூவ்மெண்ட்ல நம்ம இத்தன லோயர் டைம் ஃப்ரேம்ல கேப்சர் பண்ண முடியும். சரிங்களா? அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, எனக்கு இங்க கரண்ட்டா இன்டியூஸ்மென்ட் எடுத்துருக்கிறான். அப்போ என்னோட லோன்னு பார்த்தீங்கன்னா, இங்க இருக்குது. அதாவது ட்ரேடிங் ரேஞ்சோட லோ இது. லோயர் லோ அண்ட் லோயர் ஹை இது. சரிங்களா? ஸோ இது உங்களுக்கு புரியலன்னா, நீங்க ட்ரேடிங் ரேஞ்ச் நம்ம மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்ன்னு ஒரு வீடியோ போட்டிருப்போம். அத நீங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ப்ராப்பரா புரியும். சரிங்களா? அப்ப இன்டியூஸ்மென்ட் எடுத்ததுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஆர்டர் பிளாக்ல நம்ம செல்லிங்ஸ் போடலாம் வித் ப்ராப்பர் சிங்கிள் கேண்டில் ஆர்டர் பிளாக். அப்ப இதுல சிங்கிள் கேண்டில் ஆர்டர் பிளாக்ல நம்ம சொல்லலாம். அப்ப இங்க எனக்கு கரண்ட்டா ஸ்வீப் பண்ணியிருக்கிறானா, ஸ்வீப் பண்ணிட்டு இங்க எனக்கு க்ளோஸ் வச்சிருக்கிறான். அப்ப என்னோட செல்லிங்ஸ வந்துட்டு நான் இங்க வந்துட்டு அப்ளை பண்ணலாம். எதுவரையும் நம்ம செல்லிங் பண்ணலாம்? இங்க இருக்கக்கூடிய லோ. சரிங்களா? இதுவரையும் நம்ம என்ன பண்ணலாம் அப்டின்னா, செல்லிங்ஸ்க்கு வந்துட்டு மெயினா ஃபோக்கஸ் பண்ணலாம். சரிங்களா? அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, எனக்கு ட்ரேடிங் ரேஞ்சோட அதாவது மார்க்கெட் இங்க கரண்ட்டா எனக்கு வந்துட்டு இன்டியூஸ்மென்ட் எடுத்திருக்கிறான். அப்ப எனக்கு வந்துட்டு லோயர் லோ வந்துட்டு இங்க கன்ஃபார்ம் ஆகும். எனக்கு இது லோயர் லோ அண்ட் லோயர் ஹைன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு கரண்ட்டா இங்க தான் இன்டியூஸ்மென்ட் எடுத்திருந்தான் ரைட்? ஸோ இதுதான் லோயரோட ஹை. சரிங்களா? ட்ரேடிங் ரேஞ்ச் அப்ப இதுக்குள்ளார தான் மார்க்கெட் அகைன் நம்ம சொன்ன மாரி நீங்க நெறைய என்ட்ரி போடலாம். நம்ம ஃபியூச்சர்ல நெறைய சொல்லுவோம் ஃப்ரீயாவே. சரிங்களா? மார்க்கெட் இந்த ஒரு ட்ரேடிங் ரேஞ்சுல இருந்து மார்க்கெட் ஒரு டிஸ்கவுண்ட் ஏரியா வருது. அப்போ நான் என்ன சொல்றேன்னா, உங்களுக்கு இங்க இருக்கக்கூடிய ஆர்டர் பிளாக் வரையும் மார்க்கெட் போகும்னு தெரியுது அப்டின்னா, நம்ம என்ன பண்ணலாம், இங்கேயே நம்ம பையிங்க்கான சான்சஸ் பார்க்கலாம். பட் அது ரிஸ்கின்னு நான் சொல்லியிருக்கிறேன். அது எப்படி பண்ணலாம்னு நான் சொல்றேன். ஒரு இன்டியூஸ்மென்ட் எடுத்ததுக்கப்புறம் ஒரு சிங்கிள் கேண்டில் ஆர்டர் பிளாக்கும் பார்க்கலாம். ஒரு சிங்கிள் கேண்டில் ஆர்டர் பிளாக் பார்த்துட்டு அங்கேயே நம்ம டைரக்ட்டா எக்ஸிக்யூட் பண்ணலாம். இல்லன்னா ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் பார்க்கலாம். சரிங்களா? இங்க எனக்கு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வச்சிருக்கிறேன்னா, அப்ப இங்கேயே நான் பையிங்ஸ பார்த்துட்டு, இங்க இருக்கக்கூடிய ஹைய நான் டார்கெட் பண்ணலாம். இல்லன்னா அந்த ஒரு சப்ளை. ஸோ நெக்ஸ்ட் மார்க்கெட் என்ன பண்றேன், இருக்கிற லிக்விடிட்டி எல்லாமே கலெக்ட் பண்ணிட்டு, இங்க ஜஸ்ட் ஒரு விக் மட்டும் விட்டு எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டான். அப்போ நமக்கு ஒண்ணு புரிஞ்சிருச்சு. அவனோட ட்ரெண்ட வந்துட்டு சேஞ்ச் பண்றான்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. அப்ப நான் என்ன பண்ணலாம்னா, இங்கருந்து என்னோட செல்லிங்ஸ நான் ஸ்டார்ட் பண்ணலாம். எப்போன்னு பார்த்தீங்க அப்டின்னா, இந்த இன்டியூஸ்மென்ட் எடுத்ததுக்கு அப்புறம். எனக்கு இங்க ஒரு இன்டியூஸ்மென்ட் எடுக்குறேன்னா, அப்ப இந்த ஒரு சப்ளைல நான் செல்லிங்ஸ ஸ்டார்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் அகைன் இந்த ஒரு லோல இருந்து இந்த ஒரு இன்டியூஸ்மென்ட் எடுக்குறான். அப்ப இன்டியூஸ்மென்ட் எடுத்ததுக்கு அப்புறம் மேல இருக்கிற சப்ளைல என்னோட செல்லிங்ஸ நான் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இங்க பார்த்தீங்கன்னா, எனக்கு இங்க ஒரு இன்டியூஸ்மென்ட் எடுத்திருக்கிறேன்னா, அப்ப இங்க ஒரு சிங்கிள் கேண்டில் ஆர்டர் பிளாக் பார்த்துட்டு, இங்கருந்து என்னோட செல்லிங்ஸ வந்துட்டு நான் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஒன்ஸ் இன்டியூஸ்மென்ட் எடுத்ததுக்கு அப்புறம் நமக்கு நெறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஒண்ணு சிஹெச்ல நம்ம செல்லிங்ஸ் பண்ணலாம். இல்லன்னா சிங்கிள் கேண்டில் ஆர்டர் பிளாக். சரிங்களா? இங்க என்ன பண்ணியிருக்கிறான் எனக்கு, கரண்ட்டா எனக்கு இன்டியூஸ்மென்ட் எடுத்திருக்கிறான். ஸோ எனக்கு சிங்கிள் கேண்டில் ஆர்டர் பிளாக் வச்சிருக்கிறான். இங்க நம்ம டைரக்ட்டா என்ட்ரி போலாம். சரிங்களா? சிங்கிள் கேண்டில் ஆர்டர் பிளாக் நம்ம நெறைய ரூல்ஸ் வச்சிருக்கிறோம். அத பேஸ் பண்ணி நம்ம அப்கமிங்ல நான் நெறைய உங்களுக்கு ப்ராப்பரா நான் உங்களுக்கு சொல்றேன். டீச் பண்றேன். சரிங்களா? இங்க எனக்கு கரண்ட்டா ஸ்வீப் வச்சிருக்கிறான். ஸ்வீப் நம்ம எதுக்கு வைக்கிறான்? ஒரு ரிவர்சல் செட்டப். இங்க அவன் ட்ரெண்டே பிரேக் பண்ணாலுமே, அவன் அகைன் நம்ம ரிவர்சல் தான் குடுக்க போறான். அப்ப நம்ம ஒரு இன்டியூஸ்மென்ட் பார்த்துட்டு நம்ம அகைன் செல் பண்றது வந்துட்டு ப்ரோ ட்ரெண்ட். தாராளமா நீங்க செல் பண்ணலாம். நெக்ஸ்ட் இங்க வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம்? ஒரு இன்டியூஸ்மென்ட் பார்த்துட்டு செல் பண்றோம். வித் ப்ராப்பர் கன்ஃபர்மேஷனோட. நான் இப்பயும் சொல்றேன். நான் சொல்றேன்னு போயிட்டு டைரக்ட்டா நீங்க அப்ளை பண்ணாதீங்க. எஸ்எல் தான் வாங்குவீங்க.
சரிங்களா? அப்ப நம்ம என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா, டெமோ அக்கவுண்ட்ல ப்ராப்பரா பிராக்டிஸ் பண்ணுங்க. இது உண்மையிலேயே ஒர்க் அவுட் ஆகுதா? ரிப்ளை சார்ட் போட்டு நீங்க அகைன் நம்ம என்ன பண்ணணும்? பேக் டெஸ்ட்ங்கிறது ப்ராப்பரா பண்ணணும். சரிங்களா? இஃப் எனி டவுட் என்னோட கான்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷன்ல தான் இருக்குது. நீங்க என்ன வந்துட்டு கான்டாக்ட் பண்ணலாம். எந்த ஒரு டவுட்டா இருந்தாலும் நீங்க தாராளமா கேட்கலாம். சரிங்களா? ஸோ எனக்கு இங்க என்ன பண்ணியிருக்கிறான், அகைன் ஒரு இன்டியூஸ்மென்ட் எடுத்திருக்கிறான். ஸோ இதுக்கெல்லாம் ரூல் இருக்குது. சரிங்களா? சும்மா இன்டியூஸ்மென்ட் பார்த்துட்டு சோதிச்சு பார்த்தாலுமே, இதுக்கு நெறைய ரூல் இருக்குது. அதுவுமே நம்ம எல்லாமே ஃப்ரீ யூடியூப் சேனல்ல நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கிறோம். நீங்க அங்கேயே செக் பண்ணிக்கலாம். சரிங்களா? அந்த ரூல் பேஸ் படி நம்ம ப்ராப்பரா கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு தான் ட்ரேட் பண்ணணும். சும்மா பிளைண்டா போயிட்டு பை அண்ட் செல் பண்ணீங்கன்னா, கண்டிப்பா மார்க்கெட்ல அ அடி தான் வாங்குவீங்க. சரிங்களா? அப்ப நம்ம ப்ராப்பரா எக்ஸிக்யூட் பண்ணணும். சரிங்களா? ஒரு இன்டியூஸ்மென்ட் எடுக்குறான் அப்டின்னா, அங்க இருக்கிற ஆர்டர்ஸ் எல்லாமே அவன் என்ன பண்றான்? இங்க இருக்கக்கூடிய செல் ஆர்டர்ஸ் எல்லாமே அவன் ட்ராப் பண்றான். ட்ராப் பண்ணதும் ஒரு சிஹெச் பார்க்குறோம். அப்ப அகைன் அவன் இந்த லோல இருந்து பார்த்தீங்கன்னா, இன்டியூஸ்மென்ட் எடுக்க வச்சதுக்கப்புறம், அங்க இருக்கக்கூடிய சப்ளைல நம்ம செல்லிங்க ப்ராப்பரா எக்ஸிக்யூட் பண்றோம். சரிங்களா? அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? இங்கருந்து இந்த லோவ வந்துட்டு டார்கெட் பண்ணலாம். சரிங்களா? ஸோ அவ்வளோதான். நம்ம எதுவரை நம்ம டார்கெட் பண்ணலாம்? இந்த லோல இங்க செல்லிங் பண்றோம்னா, அதாவது நம்ம சொன்ன மாரி நம்ம 15 மினிட்ஸ்லயே அந்த ஹைல இருந்து இந்த ஒரு ஹைல இருந்து அப்படியே செல்லிங் பார்த்துட்டு, இங்க இருக்கக்கூடிய ஒன் டேவோட டிமாண்ட் வரையும் நம்ம செல்லிங்ஸ் பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இதுதான் சிம்பிளான விஷயம் நான் உங்ககிட்ட சொல்லணும்னு பார்த்தது. ஸோ இப்ப என்ன பண்ணலாம்னா, ஒன் டேலயே அதாவது அவன் ஒன் டேயோட ஆர்டர் பிளாக். அப்போ ஒன் டேலயே அவன் ஒரு சிஹெச் வச்சா, நம்ம லோயர் டைம் ஃப்ரேம்ல இங்கருந்து பையிங் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? சிம்பிளான விஷயம் தான். நீங்க ப்ராப்பரா பேக் டெஸ்ட் பண்ணிட்டு, நீங்க ஸ்ட்ராட்டஜி பேக் டெஸ்ட் பண்ணாலும் மட்டும் தான் இந்த ஒரு ரிசல்ட் நீங்க எதிர்பார்க்கலாம். சரிங்களா? ஒண்ணு சிஹெச் பார்த்துட்டு போணும். ஒரு ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு போணும். சரிங்களா? ஸோ எந்த ஒரு டவுட்டா இருந்தாலும் என்ட்ட கான்டாக்ட் பண்ணுங்க. என்னோட கான்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கிறேன். ட்ரேடிங் ரேஞ்சோட வீடியோ பார்க்கணும்னா, என்னோட ட்ரேடிங் யூடியூப் சேனல்லயும் அவைலபிளா இருக்குது. நீங்க ஃப்ரீயாவே கத்துக்கலாம். சரிங்களா? அண்ட் ஃப்ரீ டெலிகிராம் குரூப்போட லிங்க் வந்துட்டு நான் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். அண்ட் இன்ஸ்டாகிராமோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். ஸோ ப்ராப்பரா ஃபாலோ பண்ணி இதுக்கப்புறம் வரக்கூடிய அ அந்த ஒரு வீடியோஸையும் நீங்க ப்ராப்பரா பாருங்க. நெறைய ஃப்ரீ கன்டென்ட் வந்துட்டு உங்களுக்கு ப்ரொவைட் பண்ண போறேன். ஸோ தேங்க் யூ காய்ஸ். ஸோ இந்த வீடியோ வந்துட்டு புடிச்சிருந்தா எனக்கு வந்துட்டு சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மெயினா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.